நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. இது அக்டோபர் மாதத்தினுடைய பலாபலன்கள். ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பு ஆதரவோடும் மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் சூரியனுடைய இயக்கங்கள், மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், இந்த செவ்வாய், இந்த முக்கூட்டு கிரகங்களுடைய நகர்வுகள், இதை கொண்டு தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம 12 ராசிகளுக்கு பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் 1/10/2025 முதல் 31/10/2025 வரை ஆக 31 நாட்கள் 12 ராசிக்கும் இந்த கிரக இயக்கங்கள் எவ்வகையில் சாதகத்தை தருகின்றன அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கிரகங்களுடைய அடைவுகளை நம்ம பார்க்குறோம். மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். சுக்கிரன் கேது சிம்மத்திலையும், சூரியன் புதன் கன்னி ராசியிலையும், செவ்வாய் பகவான் துலாத்திலையும், சந்திர பகவான் தனுர் ராசியிலையும், ராகு பகவான் கும்பத்திலும், சனி பகவான் வக்கரகதியாக இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே வக்கரகதியாக மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று மீனத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் கிரக இயக்கங்கள் அற்புதமாக இருக்குது. 3/10/2025 புதன் பகவான் கன்னியிலிருந்து துலாத்திலையும், அது மட்டும் இல்லாது இந்த மாதத்தினுடைய கடைசியில் 25/10/2025 புதன் மறுபடியும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரி, 10/10/2025 அன்று சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறது. அதே காலகட்டத்தில் 18/10/2025 சூரியன், அதாவது ஐப்பசி 1 அன்னைக்கு சூரியன் கன்னியிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், கூடுதல் பயிற்சி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 18/10/2025 பரிகார கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் தலையாய கிரகம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஸ்தான பலம் பெறார். கடகத்தில் குரு பகவான் ஆட்சி பெறுகிறார், ஸ்தான பலம் பெறுகிறது. மிக மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போகிறது. 28, அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் 28/10/2025 அன்று செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலிருந்து தன்னுடைய வீடான விருச்சிகத்துக்கு ஸ்தானம் பெறும். அப்போ குரு பகவான் ஸ்தான பலம் பெறுறார், செவ்வாய் பகவான் ஸ்தான பலம் பெறுறார். இந்த காலகட்டத்தினுடைய சிறப்புகள், ஏனைய சிறப்புகள் என்ன, எந்த வகையில் ஏற்றம் பெறப்போகிறீர்கள், எல்லா வகையிலும் சாதக பலன்கள் என்ன, பாதக பலன்கள் என்ன, இதெல்லாம் முழுவதுமாக இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். வாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஆனந்த மாதமாக இருக்க போகுது. ஏன்னா எப்பயுமே 3ஆம் இடத்தில் குரு வரும் பொழுது ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடக்கும். மூத்தோர்களை மதிக்கணும், முக்கியமான விஷயம். அவங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசக்கூடாது. அப்படி சமாதானமாக போயிட்டீங்கனாலே அது உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றியாக கொடுக்கும். ஆமாம், ஏன்னா முன்கோபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரிஷபராசினருக்கு 3ஆம் இடத்தில் குரு வரக்கூடிய காலம் மாமனார் மாமியாருக்கு பிரச்சனை உள்ள காலம் கண்டிப்பாக. அதே காலகட்டத்தில் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சமாகிறது. உங்களுடைய பிள்ளைகளினுடைய பயணங்களை குறிப்பது. உத்தியோகத்துக்கு என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நிர்ணயம் சொல்லியிருந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தொலைதூர பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏன்னா ஆல்ரெடி சனி உங்களுடைய ராசியை பார்த்துன்னு இருக்கார். குரு பகவான் சஞ்சாரம் 2ஆம் இடத்துலேருந்து 3க்கு போகிறது அற்புதமான ஒரு பயிற்சியாக சொல்லப்படுது. அதே காலகட்டத்தில் குரு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால ருணம் ரோகம் சத்ருபாவகம் தீர்ந்து கடன் நோய் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதே காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பார்க்குறதுனாலையும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஆமாம், அது மட்டும் இல்லாது ராகு பகவான் 10ஆம் இடத்துல பயணிக்கிற வரைக்குமே நிறைய அலைந்து திரிந்து வேலை வாய்ப்புகள் தான் கிடைக்கும். ஏன்னா இருக்கிற இடம் மாறும், உத்தியோகம் மாறும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ குரு அந்த விஷயத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் தன லாபம் பெறுகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். 11இல் பாவி இருப்பது நல்லது. ரிஷபத்தில் இருந்து சனி பகவான் மீனத்தில் இருக்கிற வரைக்குமே உங்களை யாராலையும் பொருளாதாரத்தில் அடிச்சுக்க முடியாது. இந்த மாதம் அதுக்கு சலையான மாதம் கிடையாது. ஏன்னா சனி குருவனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால எவ்வகையிலாவது பணம் சேர்ந்துருக்கும். அதீத செலவுகள் ஆகிறத காட்டிலும் இந்த மாதம் உங்களுடைய
சேமிப்பு மாதமாக மாறப்போகிறது. விவசாயத்தில் ஒரு புரட்சி பண்ணுறதுக்கோ, கல்வி கேள்விகளில் உயர்ந்து விளங்குறதுக்கோ, சட்ட திருத்தம் செய்து உங்களுடைய வழக்குகளை சரிபார்க்கறதுக்கு எல்லாமே இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமையப்போகிறது. வீடு, மனை, வண்டி, வாசலில் சிறியளவு செலவினங்கள் நடப்பதற்கும் அதை புனரமைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது. ரிஷப ராசினருக்கு நீண்ட நாளாக நட்பு ரீதியான தொடர்புகள், அதாவது காதல் இந்த மாதத்தில் கொஞ்சம் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திருமணத்தில் பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிருக்கு, விவாகரத்து ஆகிருக்குன்னா மறுமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காரியங்கள் நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல மனைவியாக வருவா, நல்ல துணைவியாக உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்க போகிறது. பல வழிகளில் பணம் வரும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ரிஷப ராசின்னு இருக்குது. ஏன்னா குரு சனி ஒரு ஜாதகத்தில் சேர்ந்தலாவது அந்த ஜாதகம் எவ்வளவாவது சம்பாரிச்சு போடுவான். ஆமாம், எந்த ரூட்லேயாவது, அது நேர்மையான வழியிலையோ அல்லது முறையற்ற வழியிலையோ பணம் பெருமளவுக்கு சம்பாரிச்சு போடுவான். அதுவும் இல்லாமல் இந்த ரிஷப ராசிக்கு சூரியன் 6ஆம் இடத்துல நீச்சமாகிறத அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பதவி உயர்வுகள் கிடைக்கும். என்ன சார் நீச்சமாகுது, நீங்கள் பதவி உயர்வுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு நீச்ச கிரகம்தான் அந்த ஜாதகனை தேடுதல்கள் கொடுக்கும். அப்போ நீச்ச கிரகம் நீச்சமாகி போயிடுச்சுன்னு இல்லாமல் அது நிறைய தேடுதல்களை கொடுக்கும். அந்த கிரகத்தினுடைய தன்மை தாண்ட கேடுதல் கிடைக்கும். அப்போ சூரியன் நீச்சமாகக்கூடிய காலம், சூரியன் அரசியலுக்கு உண்டான அதிபதி. அப்போ ஒரு பவர், வில் பவர், இதெல்லாம் தேடி ஓடி ஆடி வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு பிரேக்கப் உண்டு அப்படின்னா பழைய காதல் போயிட்டு புது காதல் வரும். ஆனால் அதில் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இந்த ரிஷப ராசினாங்க ரொம்ப லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரொம்ப உள்ளெல்லாம் போயிட்டு ரொம்ப சேது காதல் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா இந்த மாதிரி தான் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அதே காலகட்டத்தில் தன்னுடைய சுய முயற்சியில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த மாதம் இருக்கும். யாராவது ஒரு நண்பன் திடீர்னு உதவுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய அறிவுகள் இந்த மாதம் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடையும். மேலும் இந்த மாதத்தை வெற்றி மேல் வெற்றி ஆகிறதுக்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடு, மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரத்தை இன்செர்ட் பண்ணுங்கள். மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலாம். வாழ்க வாழ்க வாழ்க.